வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கனவு. கனவுன்னு சொல்லும் போதே அந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ட்ரீமாக வச்சுருக்குறோம். அந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட சந்தோஷமாக யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் வெற்றிக்கான பாதையையும் நம்மளுக்கு காட்டுறது கனவு. ஸோ சுரேஷ் சம்பந்தம் ஐயா கனவு அப்படின்ற ஒரு தொடர் வந்துட்டு ஒரு 150 மேலே எழுதியிருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளோட சொந்த ஊரில் சொந்த மண்ணில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மண்ணில் நம்மளோட கனவுகளை நம்மளோட காலடிகளாக பதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நான் இன்றைக்கி என்னோடய சொந்த ஊரான மதுரையை எடுத்துக்கிறேன். தென்னகத்தின் அத்தனையும் இணைக்கும் நகரம் மதுரை அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே இருக்குங்க மதுரையில். கல்வி, தொழில், வர்த்தகம், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி பல துறைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மதுரையோட வளர்ச்சிக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியமான தொழில் வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஐடி அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ இங்கே ஹனிவெல், ஜோஹோ அப்படின்னு பல ஐடி கம்பெனிஸ் வந்து வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த ஐடி கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக, டெஸ்டிங்காக, பிபிஓஸ் நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஸோ மருத்துவத்துறை அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல், வேலம்மாள், மீனாட்சி மிஷன், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இவங்களில் டாக்டர்ஸ், நர்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ், ஆப்டோமெட்ரிஷியன், ரேடியோலஜிஸ்ட், அந்த மாதிரி நிறைய துறைகளில் நிறைய பேர் வந்துட்டு இந்த மெடிசன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். கெரியர் ஆப்ஷன்ஸ் வித்தவுட் நீட் அப்படின்னு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த துறைகள், நிறைய துறைகளில் இன்றைக்கி நம்ம மதுரையில் நிறைய பேர் சாதிச்சுட்டு வர்றாங்க. கல்வித்துறை அப்படின்றதுலையும் குறைஞ்சவங்க இல்லைங்க. நாங்கள் கல்வித்துறையில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் மற்றும் ஆர்ட்ஸ் காலேஜஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, நிறைய ரிசர்ச் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய வேலைவாய்ப்புகள் கல்வித்துறையிலையுமே கொட்டி கிடக்குதுங்க. பாரம்பரிய தொழில் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பாரம்பரிய தொழிலுக்கு இங்கே சளைச்சவங்க யாரும் கிடையாது. அது அசிங்கம்னு நினைக்கிறவங்களும் யாரும் கிடையாது. மதுரையை சுற்றின கால் வேற எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்கிறத விட வந்தவங்களுக்கெல்லாம் எத்தனை மணிக்கும் சாப்பாடு போடுறது மதுரை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட பாரம்பரிய தொழில் அப்படின்றது வந்துட்டு நிறைய இருக்குது. நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய ரீட்டைல், ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் இருக்குது, நிறைய ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது, டெக்ஸ்டைல் ஷாப்ஸும் இருக்குது. மெயின் திங் மதுரை மல்லி, ஜிகர்தண்டா, சிக்கன் 65 இந்த மாதிரி கடைகள் எப்பயுமே இருக்குங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இங்கே வந்துருச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா புது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நிறைய மதுரை யூத்ஸ், யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன்ஸ் நிறைய பேர் மதுரை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈவினிங் டைமில் நிறைய பார்ட் டைமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் சரி, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் சரி, நிறைய விஷயங்கள் பார்ட் டைமாக அவங்க நிறைய மேம்படுத்தி கொண்டு வரணும், நம்ம நகரத்தை மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்ற விஷயத்த நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு பேர் போன நகரம் மதுரை. ஸோ ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லலாம் மதுரையை. நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங் நிறைய இங்கே எல்லோரும் பண்ணுறாங்க. இது தவிர கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கவர்மெண்ட்
ஹாஸ்பிட்டல், ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, ரயில்வேஸ், காவல்துறை, அரசு அலுவலகங்கள் நிறையவே இருக்குது. நிறைய இடத்துல நம்மளுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய குழந்தைங்கள் வந்துட்டு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறாங்க. யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க, எஸ்எஸ்சி எழுதுகிறாங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ஸ்குள்ளே அநேக குழந்தைகள் போயிட்டுருக்குறாங்க. மதுரை பாரம்பரியத்தை சொல்லணும் அப்படின்னா, நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன தொழில்களையும் இணைக்கும் ஒரு நகரமாக இன்றைக்கி மதுரை வந்து வளர்ந்துட்டுருக்குது. கல்வியை பயன்படுத்தி எந்த துறையிலையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்கிட்ட ரொம்பவே வந்துட்டு முன்னிக்குது. ஸோ அந்த இளைஞர்களால் நம்மளோட மதுரை, முக்கியமாக சொல்ல போனோம்னா எங்களோட மதுரை இன்னுமே வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக இன்னும் வெகு விரைவில் ஒரு சக்ஸஸை பார்க்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நன்றி.